friends, welcome back Barveen'skitchen. இன்னைக்கு என்ன ரெசிபிஸ் பார்க்க போறோம் அப்படினா சுண்டக்காய் கழனி மண்டி தாங்க. இது சாம்பார் சாதத்துக்கு ஏத்த சைட் டிஷ்ஷா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க Subscribe பண்ண மறந்துட்டீங்க அப்படினா கண்டிப்பா Subscribe பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை லைட்டா கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையானது சுண்டக்காய் வந்து நல்லா கழுவிட்டு நான் ரெண்டா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். நம்ம தண்ணியில போடாம விட்டுட்டோம் அப்படின்னா கருத்து போயிடும். எடுத்து அரிசியை வந்து நல்லா களைஞ்சிட்டு அதோடைய கழனி எடுத்து வச்சிருக்கேன். அதிலே வந்து புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்றிருக்கேன். இப்போ புளி தண்ணியும் கழனியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 5-6 பச்சை மிளகாய் வந்து கீந்து எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிதத்துக்கு கடுகு உளுந்து பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்குவோம். அதில் நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு உளுந்து பருப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். அதுக்கடுத்து தக்காளியை சேர்த்துடலாம். அதுக்கடுத்து நம்ம வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துடணும். நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் போடாதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டாதான் நல்லா இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுண்டக்காவை வந்து சேர்த்துடலாம். இதே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கழனியில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் புளிச்சிச்சு அப்படின்னா தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து கிளறி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு விசிலுக்கு வச்சுருவோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சுண்டக்காய் வந்து வெந்துருச்சு. ரொம்ப குழஞ்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இந்த தண்ணியை வந்து நம்ம வத்த விட்டுட்டு சேவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, சுண்டக்காய் கழனி மண்டி வந்து ரெடி ஆயிருச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு வந்து சூப்பரான சைடிஷாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.